சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இறையாற்றல் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரச்சனைகளையெல்லாம் நாம் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது அந்த இறையாற்றலை வீட்டில் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகளை அந்த இறையாற்றலை சரி பண்ணிடும். அதாவது அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு மன தெளிவை நமக்கு இறையாற்றல் தந்துடும். அப்போ அதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கு. நம்ம வீட்டை நல்லா ஒரு இறையாற்றலோட வச்சுக்கிறதுக்கான நிறைய பொருட்கள் நம்மளுடைய sindinga9.com ஆன்லைன் ஷாப்ல கொடுத்துருக்கேன். கந்திருஷ்டியால பிரச்சனையா? வெண்கடுகு. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பூச்சி போட்டு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று கடிச்சு விட்டுறது, எங்களால் தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? குங்குலியம். எனக்கும் கணவருக்கும் ஓயாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. மகிஷாசி சாம்பிராணி. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு லாஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். குலதெய்வம் மட்டும் கட்டணும். வீட்டில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம், சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. கணவர் வெளியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கான நியாயமான ஒரு பதவி உயர்வு வரமாட்டேங்குது, சம்பள உயர்வு வரமாட்டேங்குது. 10 வருஷமாக அதே சம்பளத்துக்கு வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. வீட்டில் நவதானியம் மட்டும் கட்டணும். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போது இந்த ஒரு சூழல் நம்ம வீட்டில் எல்லாமே நான் பண்ணுறேன், ஆனாலும் வீட்டில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 2 தூபத்தை பயன்படுத்தி பாருங்கள். என்னென்னா, ஒன்று தசாங்கம். இந்த தசாங்கம் அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து போட்டுட்டு வரேன். தசாங்கம் நான் என்னுடைய குருநாதர் சொன்னது, தசாங்கம் பயன்படுத்துமா, தசாங்கம் வீட்டில் ஏற்றுங்க, பூஜையின் போது ஏற்றுங்க. நான் வழக்கமாக பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். காலையில் ஒரு 11 மணி போல் அதாவது காலையிலனா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். அதுக்கப்புறம் 11 மணி போல் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். அதற்கப்புறமா மாலை நேரத்தில் ஒரு பஞ்சகவி விளக்கு ஏற்றுவேன். இந்த மாதிரி பஞ்சகவி விளக்கு நான் நிறைய பயன்படுத்துவேன். இதனோட கூட இன்னும் கொஞ்சம் இறைசக்தி தேவைப்படுது அப்படின்னும் போது என்னுடைய குருநாதர் சொன்னது, தசாங்கம் ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தசாங்கம் ஏற்ற ஆரம்பித்தேன். அதை ஏற்றும்போது அது ஏற்ற ஒரு 5-6 நாள்லேயே நல்ல மாற்றம் அப்படிங்கிறத நல்லா உணர முடிஞ்சுது. அது அப்படியே தொடர்ந்து நான் ஏற்றிக்கிட்டே வரேன். நான் காலையில் மாலையில் அப்படியே ஏற்றிட்டு வரேன். நீங்கள் கூட தசாங்கம் ஏற்றுங்க. இந்த தசாங்கம் அப்படிங்கிறது நம்முடைய நாடி நரம்புகளையெல்லாம் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியது. அதாவது நம்ம கோவப்படுறோம், இல்லை உணர்ச்சி வசப்படுறோம், இல்லைன்னா சோம்பலாக இருக்கும், இது அத்தனையுமே அதனுடைய இயல்பு நிலைக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயம் உடலில். அப்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வருது அப்படின்னா நல்லது கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் நாம் அமைதியாக இருக்கணும்னா அதுவும் நல்லது கிடையாது. நம்முடைய அந்த உணர்வுகள் இயல்பாக இருக்கணும், உடல் ஆரோக்கியம் இயல்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தசாங்கம் அப்படின்றத ஏற்றலாம். அதே மாதிரி நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த அகில் பொடி தூபம் போடலாம். அகில் பொடி அப்படின்றதும் கூட சந்தன பொடியை போலவே நல்ல நறுமணத்தையும் மருத்துவ குணங்களையும் தன்னுள் அடக்கியது. இந்த அகில் பொடியை கூட நீங்கள் தூபமாக போடும் பொழுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி காணாமல் போயிடும். உடலில் இருக்கக்கூடிய நோய் காணாமல் போயிட்டாலே நம்முடைய மனம் தெளிவாக இருக்கும். நமக்கு தலைவலி, உடல் வலி அப்படின்னும் போது நம்மளால் பூஜையை கூட ஒழுங்காக செய்ய முடியாது. இதுவே உடல் நல்லா இருந்ததுன்னா நம்ம பூஜையை முதல் கொண்டு எல்லாமே நல்லா நம்ம செய்ய முடியும் இல்லையா? ஆக இந்த தசாங்கம் மற்றும் அகில் பொடி இதை பயன்படுத்திகிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்லதொரு அதிர்வலை வீட்டில் உங்களுக்கு தெரியும். இந்த தசாங்கம், பஞ்சகவிய விளக்கு, அகில் பொடி இது எல்லாமே நம்முடைய sindinga9.com ஆன்லைன் ஷாப்பில் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.